யாழ் மறையலை தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் ஒரு கருத்துக்களம் நிகழ்விலே உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நாளிலே புலம்பெயர் தேசத்திலே தன்னுடைய மகத்துவமான பணிகளின் ஊடாக தமிழ் ஆன்மீக பணியகத்தை ஆரம்பித்து அளவிட முடியாத பணிகள் செய்த அருட்தந்தை அமிர்த ஜெயசேகரம் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார். அவரை நான் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். வணக்கம். வணக்கம். அருட்தந்தை அவர்கள் ஏறக்குறைய 13 ஆண்டுகளுக்கு மேலாக வெளிநாட்டிலே பணியாற்றியவர். குறிப்பாக ஜெர்மன் நாட்டிலே அதிக காலம் பணியாற்றியவர். எமது மக்கள் எமது நாட்டினுடைய சூழமைப்பு காரணமாக புலம்பெயர்ந்து சென்ற பொழுது அங்கே அந்த மக்களுக்கு பக்கபலமாக இருந்து பல பணிகளை செய்தவர். அதை பற்றிய ஒரு கருத்து பகிர்வாக இந்த கருத்துக்களம் அமைகின்றது. எனவே அவர் இந்த புலம்பெயர் மக்களுக்காக தமிழ் ஆன்மீக பணியகத்தை ஏற்படுத்தி அதனூடாக அந்த மக்களினுடைய ஆன்மீக சமூக பொருளாதார நிலைகளை பலப்படுத்துவதற்காக அயராது உழைத்தவர். எனவே நாங்கள் இன்றைய இந்த கருத்துக்களம் நிகழ்விலே அவரூடாக பல தகவல்களை பெற்றுக்கொள்ள இருக்கின்றோம். அருட்தந்தை அவர்களே, நீங்கள் வெளிநாட்டிலே பல வருடங்கள் பணியாற்றி இருக்கின்றீர்கள். அந்த காலத்திலே புலம்பெயர்ந்து சென்ற எமது நாட்டினுடைய மக்களுக்காக, குறிப்பாக தமிழ் மக்களுக்காக உங்களுடைய அளவிட முடியாத பணிகளை முன்னெடுத்திருக்கின்றீர்கள். இந்த தமிழ் ஆன்மீக பணியகத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற அந்த எண்ணக்கரு உங்களுக்கு ஏற்பட்டதா, அல்லது யாராவது உங்களை தூண்டி இந்த ஆன்மீக பணியகத்தை நீங்கள் ஏற்படுத்தினீர்களா? நான் இந்த பணியை நானாகத்தான் தொடங்கினான். ஏனென்றால் அப்படியான ஒரு தேவை இருந்தது, ஒரு தேடலும் இருந்தது. ஏனென்றால் மக்கள் 83ஆம் ஆண்டு கலவரத்துக்கு பிற்பாடு பெரிய தொகையாக இடம்பெயரத் தொடங்கினார்கள். அதிகமாக ஐரோப்பிய நாடுகளுக்கு வரத் தொடங்கினார்கள். ஆகவே அந்த நேரம் நான் 82ஆம் ஆண்டு தான் நான் இத்தாலிக்கு போய் நான் கற்கனரிக்காக. அப்போ அங்கே இருந்த பொழுது இப்படி மக்கள் வரவும் பார்க்கவும் நானும் சில வேளை இதில் என்னை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டியதாக இருந்தது. எனது குருத்துவத்தோடும் எனது பணியோடும் சம்பந்தப்பட்டபடியால் நான் விரும்பி அதற்குள்ளே சென்றேன். ஆகவே இது எனது விருப்பம்தான். ஏனென்றால் அப்படியான ஒரு தேவை ஒன்று இருந்தது. ஆனால் இதில் பல கஷ்ட துன்பங்களும் இருந்ததுதான். இந்த பணியை தொடங்கிக்கல ஒரு பெரிய ஒரு காட்டுக்குள்ளே போகிறது மாதிரி தான் இருந்தது. ஒரு வீதி தெரியாத ஒரு பெரிய காட்டுக்குள்ளால் நடக்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. ஏனென்றால் எனக்கும் அரைகுறை பாசை ஜெர்மன் அந்த நாட்டு பாசைகள் மொழிகள் தெரியாது. மற்றது மக்களுக்கும் அந்த நாட்டு மொழி தெரியாது. எனக்கு தெரிந்த ஆங்கிலத்திலே நான் சவரசமாக பேச முடியும். பிறகு நான் ஜெர்மன் படிச்சிட்டேன். ஆகவே இந்த இதில் பல இடங்களிலே 1000-2000 கிலோமீட்டர் மக்கள் எங்கள் பறந்திருந்தார்கள். ஆகவே இவர்களோடு சொல்லுவதும் சந்திப்பதும் மிக கடினமாக இருந்தது. இருப்பினும் நான் எனது படிப்போடு இதை செய்ய முடியவில்லை. எனவே 82ஆம் ஆண்டு பிரீமனில், ஒஸ்னபுர்க் மறை மாவட்டத்தைச் சேர்ந்த பிரீமனில் ஒரு ஒளிவிழா இருந்தது. அங்கே ஒரு குருவானவர் தேவை என்று சொன்னார்கள். அப்பொழுது தான் நான் பிரீமனுக்கு போனேன். அங்கே ஒளிவிழா முடிந்ததும் நான் திரும்பி வந்து எனது பணிகளை செய்யும் பொழுது தான் தெரியும் ஒரு பெரிய சனக்கூட்டம் அங்கே எல்லா இடங்களிலும் இருக்கிறார்கள் என்று. அதன் பிற்பாடு 82ஆம் ஆண்டு நான் போனது பிற்பாடு 83ஆம் ஆண்டு எனது விடுப்புகளிலே தான் இந்த சுவிஸ் கரித்தாஸ் என்ன சொன்னது, சுவிட்சர்லாண்டிலும் நயமான கேம்புகள், மலைச்சாரர்களெல்லாம் சரியான குளிர் நடங்கும் ஒரு 18-20 கேம்ப் இருந்தது. என்னோட படித்த குருக்களும் என்னோட 2 பேர் வந்தார்கள். அவர்களோடு சேர்ந்து எல்லா கேம்புகளையும் நாங்கள் தரிசித்தோம். அதுதான் முதல் நடந்தது சுவிட்சர்லாண்டில். அதன் பிற்பாடு நான் இங்கே ஜெர்மனிக்கு வந்து தளங்கள் உருவாக்கிறதும் பிற்பாடு 87ஆம் ஆண்டு ஆன்மீக பணியம் தொடங்கப்பட்டது. பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி தொடங்கப்பட்டது. ஒஸ்னபுர்க் ஆயர் மறை மாவட்டத்தை சேர்ந்தபடியால் ஒஸ்னபுர்க் ஆயர் தான் என்ன சொன்னார், இந்த பணியை செய்யும் என்று. அப்போ நான் தொடர்ந்து அவர் எனக்கு போதிய ஆயத்தங்களும் எல்லாம் செய்து தந்தார். வீடு தந்தார்,
வசதிகள் தந்தவர், மற்றது காரில் பயணம் செய்வதற்கு வசதிகள் அனைத்தையும் அவர் எனக்கு கொடுத்து உதவினார். எனவே அதில் இருந்து அவர் முழுது அக்கறை எடுத்தார் என்னிலும், இந்த ஆன்மீக அதாவது தமிழர் மக்களிலும். அது ஒரு முக்கியமான ஒரு திருப்புமுனை. இந்த ஆன்மீக பணியகத்தை ஆயர் மன்றம், ஜெர்மன் ஆயர் மன்றம் ஏற்றுக்கொண்டது. அது ஜெர்மன் அரசாங்கத்திற்கும் ஒரு உந்தலாக இருந்தது. இவர்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது என்பது பெரிய உந்தலாக இருந்தது. அதை தொடர்ந்து தான் மற்ற இடங்களிலும், உதாரணமாக பிரான்சிலும் கனடாக்களிலும் பிறகு ஆன்மீக பணியகங்களை உருவாக்கினார்கள். நான் அங்கே இருந்து தான், தளத்தில் இருந்து தான் சுவிட்சர்லாண்டுக்கும் போயிருந்தேன். அப்புறம் 94ஆம் ஆண்டு அது ஒரு ஆன்மீக பணியகமாக உருவாகினது. அதன் பிற்பாடு ஹாலண்டுக்கு நான் போயிருந்தேன். அது ஜெர்மனிக்கு கீழே தான் இருந்தது. அடுத்ததாக டென்மார்க்குக்கும் போயிருந்தேன். டென்மார்க்கும் அது 96ஆம் ஆண்டு தான் ஒரு ஆன்மீக பணியகமாக உருவாகியது. ஆகவே எல்லா கத்தோலிக்க மன்றங்களும் ஒவ்வொரு நாடுகளும் இருக்கிறது. எங்களுடைய பணியை ஏற்றுக்கொண்டு அவர்களை உற்சாகப்படுத்தினது எனக்கு பெரியொரு ஆச்சரியமாக இருந்தது. அது மட்டுமல்ல, அவருடைய பணியை நாங்கள் செய்தது அவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாகவும் இருந்தது. மிகவும் ஒரு இக்கட்டான காலகட்டத்திலே எமது மக்கள் அங்கே இடம்பெயர்ந்து வந்த பொழுது நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்திருக்கின்றீர்கள். இந்த ஆன்மீக பணியகத்தை நீங்கள் ஏற்படுத்திய பொழுது ஏதாவது திட்டங்கள் அல்லது ஆலோசனைகள் அல்லது என்ன செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு செயற்திட்டத்தை நீங்கள் வகுத்திருந்தீர்களா? இது முக்கியமானது. இது ஒரு ஆன்மீக இப்போ சமயத்துக்கு அப்பால் தான் இது செய்ய வேண்டிய ஒரு பணியாக இருந்தது. ஆன்மீக பணிதான். ஏனென்றால் எங்களோடு இருந்தவர்கள் இந்துக்களும் இருந்தார்கள். அப்போ அவர்களுக்கும் நான் பணி செய்ய அழைக்கப்பட்டேன். ஜெர்மன் ஆயர் இல்லமும் ஆயர் மன்றமும் ஒஸ்னபுருக்கு ஆயரும் சொன்னார், நீர் எல்லாருக்கும் பணி செய்ய வேணும், கத்தோலிக்கர்களுக்கு மட்டுமல்ல. ஆகவே நான் எல்லாருக்கும் எங்களுடைய கத்தோலிக்க மண்டபங்களும் நாங்கள் அவர்களுக்கு வழிபாடு வைக்க நாங்கள் கொடுத்த நாங்கள் அவர்களோடு சேர்ந்து வழிபாடுகளும் வைத்த அப்படியான முறையில் இப்போ திட்டங்கள் என்று சொல்லும் பொழுது இப்போ ஆன்மீக பணியகத்தை உருவாக்கினபடியால் அது எங்களுக்கு சுலபமாக இருந்தது. அதற்கு முன்னதாக எனது சொந்த பணத்தில் தான் நான் பயணம் செய்கிறது. இவர்கள் எனக்கு எனது உணவுகள் எல்லாத்தையும் அவர்களே எனக்கு சம்பளம் பண்ண காசு தந்தார்கள். ஆகவே அது எனக்கு ஒரு தைரியமாக இருந்தது. மேலும் மேலும் பணிகளை பரவலாக செய்கிறதற்கு உந்தலாக இருந்தது. நான் கிராமங்களை சந்தித்து அங்கே இத்தனை பேர் இருக்கிறார்கள், கத்தோலிக்கர் லெவலில் பேர் இருக்கிறார்கள் என்று சொல்லி கடைசியாக ஜெர்மனியில் மட்டும் 25 பங்குகளை நாங்கள் உருவாக்கினோம். மற்றது சுவிட்சர்லாண்டிலும் ஒரு 8 சின்ன நாடு தானே, 8 பங்குகளை உருவாக்கி டென்மார்க்கிலும் அது 7 பங்குகளை நாங்கள் உருவாக்கினது. ஆக ஒவ்வொரு இடத்திலும் போய் ஆக்களை சந்தித்து பங்குகளை உருவாக்குறது ஒரு மிஷனரி வேலை தான், மரப்பணி வேலையாகத்தான் இருந்தது. அது எனக்கு அந்த முன்னோடி வேலைகள் எனக்கு நல்ல விருப்பம். ஆகவே தொடக்க வேலை ஒரு தரம் முதல் செய்யாதபடியே நான் அதை விருப்பமாக செய்தேன். ஆனால் வளர்ச்சி அடைய நிர்வாகங்களை மக்களோடு சேர்ந்து அமைக்க வேண்டியதாக இருக்கிறது. அப்போ முதல்ல இது முகாமத்துவம் மதங்கள் எல்லாம் அமைக்க வேண்டியதாக இருந்தது. ஆகவே முதல் படியாக நாங்கள் குடும்பங்களுக்கு பயிற்சி பாசறைகளை உருவாக்கினோம். அவர்களுக்கு எங்களுக்கு ஒரு மலைச்சாரல் ஸ்வாட்ஸ் வால்ன்னு சொல்லுகிற கருங்காட்டு பாசறை, கருங்காட்டில் ஒரு பாசறை ஒன்று செய்தோம். ஒரு 30 குடும்பங்கள், அவர்களுக்கு ஒரு அறையிடம் இருந்தது, டாய்லெட் எல்லாம் அவர்களுக்கு வசதியாக இருந்தது. அங்கே அவர்களுக்கு நாங்கள் வேதாகமம் மட்டுமல்ல வேறு பயிற்சிகளும் நாங்கள் கொடுத்து அவர்கள் உருவாக்கினது. அந்த குடும்ப உருவாக்கத்தில் தான் நாங்கள் பிறகு எங்களுடைய பணிகளை செய்கிறதற்கு மிக சுலபமாக இருந்தது. அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய நாங்கள் அனைத்தையும் கொடுத்தோம். அடுத்ததாக இது ஆன்மீக வாழ்வென்று சொல்லும் பொழுது எல்லாரும் ஜெர்மனி எல்லா இடம் பரவலாக இருக்கிறார்கள். சில வேளையில் ஒரு 20 பேரை சந்திக்கிறதுக்கு நான் 1000 கிலோமீட்டரும் ட்ரெயினில் செல்ல வேண்டி வரும். 700 கிலோமீட்டர் செய்து 5 பேரை சந்திக்கிறதும் இருக்குது. அப்போ அப்படியான நிலைமையில் தான் ஆரம்பத்தில் நான் சந்தோஷமாக செய்தேன். பயணங்கள் செய்கிறது கஷ்டம், அப்படி செய்தபடியால் ஒரு மாதிரி நாங்கள் உருவாக்கினோம். அப்போ இந்த பங்குகளை நாங்கள் தரிசிக்க வேணும், ஒரு மாதம் உண்டாலும் தரிசிக்க வேணும், தொடர் வச்சிருக்க வேணும். அவர்களும் வர விரும்பி எங்களோடு ஒத்துழைத்தார்கள். அடுத்ததாக இந்த அவர்களுடைய ஆன்மீக வாழ்வில் மிக முக்கியமானது ஒரு குடும்ப ஆன்மீகம். ஏனென்றால் இவர்களுக்கு மொழி தெரியாது. ஆகவே நாங்கள் ஒரு மாதத்துக்கு 2 மாதத்துக்கு ஒருக்கா தான் நாங்கள் அங்கே போவோம். ஆகவே அதை வச்சுக்கொண்டு அவர்கள் பெரிதாக அவருடைய ஆன்மீக வாழ்வையை நெறிப்படுத்துறது கஷ்டம். ஆகவே குடும்ப
ஆன்மீகம்தான் அங்கே முக்கியமானது. எப்படி இஸ்ராயல் மக்கள் இடம்பெயர்ந்து புலம்பெயர்ந்து மற்ற நாடுகளில் சிதறினாலும் அவர்கள் குடும்பத்திலே தான் இந்த வழிபாடுகளை வைத்தார்கள். அதுபோல் தான் இவர்களும் குடும்ப வழிபாடுகளை முக்கியமானதாக இருந்தது. அடுத்ததாக எங்களுக்கு வலுவாகவும் இருந்தது யாத்திரைகள். நான் ஜெர்மனில் ஒரு கேவலாரில் நாங்கள் ஆயத்தப்படுத்தினாங்கள். அது ஒரு எல்லையில் இருந்தது, ஹாலண்ட் எல்லை, பெல்ஜியம் எல்லையில் இருந்தபடியால் பிற்காலத்தில் ஐரோப்பியா பூராகவும் மக்கள் அங்கே வாரது. ஒரு 10,000-15,000 பேருக்கிட்ட வருவார். அதுவும் எங்களுக்கு ஒரு வெற்றிகரமாகத்தான் சொல்ல வேணும். அதில் வருகிறவர்கள் 60% இந்துக்கள் தான். அது ஒரு மாதா இடம்தான், மாதா காட்சி கொடுத்தது. அதில் இந்த கோயில் கட்டப்பட்டது. அந்த மாதாவை அவர்கள் அவன் தொலைக்காட்சியிலெல்லாம் கேட்பாங்க, இந்துக்களை நீங்கள் எங்கே வாரீங்கள் என்று சொல்ல, நாங்கள் மாரியம்மாவைத்தான் அந்த மாதாவில் காண்றோம் என்று சொல்லுவார்கள் எங்களோட தெய்வத்துக்கு. ஆனால் ஒரே கடவுள் தானே, ஒரு தெய்வம் தானே, அதுதான் கடவுள். நாங்கள் அங்கேயும் மடுவுக்கு போகிற நாங்கள், அன்னவிலங்கணை போகிற நாங்கள். ஆகவே எங்களுக்கு இது ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லை. இந்த அன்னையோடு நாங்கள் கேவலர் அன்னைக்கு வாரது நாங்கள் ஒவ்வொரு வருடம் வந்து போகிறோம். எங்களுக்கு நேர்த்தி வைக்கிறதும் எங்களுக்கு பல தேவைகளை கிடைச்சிருக்கு. சந்தோஷம், மகிழ்ச்சி. என்ன தொடர்ந்து வருவோம். பல முடுவரியில் கொடுத்து வரல் அவர்களுக்கும் பெரிய ஆச்சரியம், எல்லாம் சுவாலை விட்டெரியும். அவை இது திட்டம் போட்டு படிப்படியாக வளர மக்களும் உதவி செய்தார்கள். நாங்கள் வளர்ந்து வந்தோம். என்னுடைய பார்வையிலே உங்களுடைய பணிகளை கேட்கின்ற பொழுது இறைமகன் இயேசுவைப் போல துன்புற்ற மக்களை தேடிச் சென்று, அந்த ஆங்கிலத்தில் சொல்வார்கள் மிஷனரி என்று சொல்லி, அந்த ஒரு பணியை நீங்கள் சிறப்பாக செய்திருக்கின்றீர்கள். அங்கே இந்து மத மக்களும் இருந்தார்கள் என்று சொன்னீர்கள். அதேவேளை என்னுடைய ஒரு கேள்வி, இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்த மக்கள், சிங்கள மொழி பேசுகின்ற பௌத்த மக்களும் அங்கே இருந்தார்களா? அவர்களும் இல்லை, அந்த நேரத்தில் வரையில் அவர்கள் பிறகுதான் வந்தவர்கள், ஒரு கொஞ்சம் தான். ஆனால் ஜெர்மனி பிறகும் இத்தாலிக்கு போயிருக்கிறார்கள். இத்தாலியில் முன்கூட்டி இருந்தவர்கள் போனபடியாக போயிருக்கிறார்கள். ஆனால் ஜெர்மனியில் இப்பையும் சிங்களவர்கள் மிக குறைவு. இவ்வாறு நீங்கள் மக்களை தேடி செல்லுகின்ற பொழுது மிகவும் ஒரு சவாலான பணி. என்னென்னு சொன்னால், நீங்கள் சொன்னது போல் தூரம், செலவு, இவற்றையெல்லாம் நீங்கள் முகம் கொடுத்து மக்களை தேடி சென்ற பொழுது அவர்களிடம் இருந்து உங்களுக்கு முழுமையான ஆதரவு கிடைத்ததா? உங்களுடைய பணிகளை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்களா? அவர்கள் தங்களுடைய ஆன்மீக வாழ்விலே, சமூக வாழ்விலே முன்னேற்றம் காணுவதற்கு உங்களுடைய பங்களிப்பு சிறப்பாக இருந்தது? நிச்சயமாக ஏற்றுக்கொண்டார்கள். அது மிக முக்கியமானது. மற்றது நீங்கள் சமூக வாழ்வென்று சொன்னீங்கள். அந்த சமூக வாழ்வை பற்றியும் ஒரு சில வார்த்தைகள்லாம் சொல்லத்தான் விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால், இந்த டியாஸ்பரா என்று சொல்லுகின்ற இந்த வாழ்க்கை, அதாவது அலைத்துளைவு என்று சொல்லுகிறோம் தமிழில். அலைத்துளைவு என்று சொன்னால் அந்த துன்பத்தில் அலக்கழிகிறது, அலைத்துளைவு வாழ்க்கை. அது இஸ்ராயல் மக்கள் தான் கூடுதலாக இந்த ஈடுபட்டவர்கள். இப்போ தமிழர்களுக்கும் இந்த சொல்லை பாவிக்கிறார்கள், டியாஸ்பரா ஆண்டு. சரி, இது 83ஆம் ஆண்டிற்கு பின்னர் போனது இந்த நாடுகளிலும் பெரும் தாக்கத்தை கொண்டு வந்திருக்கிறது. ஐரோப்பிய நாடுகளிலும் கனடாவிலும் பெரும் தாக்கத்தை கொண்டு வந்திருக்கிறது. ஏனென்றால் பிற்காலத்தில் அவர்களுக்கு வாக்கு வங்கிகளுக்கும் இது தமிழர்கள் உதவி செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே அவர்கள் அக்கறை எடுக்கிறார்கள். நான் சொல்ல வந்த விஷயம் என்னென்று சொன்னால், 83ஆம் ஆண்டுக்கு பிறகு போனவர்கள் கூடுதலாக இந்த முன்னுக்கு போனவர்கள் ஒரு மேட்டுக்குடியை சேர்ந்தவர்கள், டாக்டர் மேர், பெரிய பெரிய ஆக்கள். ஆகவே இவர்கள் 83ஆம் ஆண்டுக்கு போனவர்கள் கூடுதலாக இந்த தாக்கப்பட்டவர்கள். ஆகவே அவர்கள் என்ன செய்தார்கள், தங்களோட உறவினர் எல்லாத்தையும் எடுத்து விட்டார்கள். அவர் செய்த ஒரு பெரிய பணி. அடுத்ததாக நாட்டுப்பற்றோடு போராட்டங்களும் அதுக்காக பேசுகிறவர்களும் இந்த 83ஆம் ஆண்டுக்கு போனவர்கள் தான் பிற்பாடு. இதை நாங்கள் இப்போ பல நாடுகளில் விரிந்திருக்கிறபடியால் அதையும் பிரித்து தான் சொல்ல வேணும். அப்போ ஆங்கிலம் பேசுகிற நாடுகள் ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, கனடா, இது ஒரு கூடைக்குள்ளே போடணும். மிகுதியான அது ஐரோப்பிய மொழிகள் பேசுகிறவர்களை இன்னொரு கூடையில் தான் போடணும். இங்கிலாந்து, கனடா, ஆஸ்திரேலியாவை ஒரு கூடையில் போட்டாலும் கனடாவை பிரிச்செடுக்கத்தான் வேணும். ஆகவே இந்த ரெண்டும், ஆஸ்திரேலியாவும் லண்டனும் கொஞ்சம் வித்தியாசமானது. அவர்களோட பிள்ளைகள் எல்லாரும் அவர்களுக்கு ஆங்கிலம் தெரியும். ஆகவே போக போக தமிழ் அவ்வளோ தூரம்
நின்று பிடிக்குமென்றது கொஞ்சம் சந்தேகம். ஏன்னால் அவர்கள் பிள்ளைகளும் பிறகு அதில் ஆங்கிலத்திலே போகிறார். ஆனால் சில பேர் அதில் உற்சாகம் எடுக்கிறார்கள், பள்ளிகள் வச்சிருக்கிறார்கள். மிகவும் கடினம்தான் அவருடைய பணி, அந்த பணியை செய்கிறார்கள். ஆனால் கனடாவில் ஒரு பெருந்தொகையான 10 லட்சத்துக்கு மேலதிகமாக இருக்கிறபடியினால் அங்கே தமிழ் அதிக காலம் நிலைக்கும் முதல்ல நம்பிக்கை இருக்குது. மற்றது இந்த எங்களுடைய தமிழ் பணியகங்களும் அது அங்கே பணியாற்றக்கூடியது இருக்குது. ஆனால் இப்போ ஜெர்மனியில் எல்லாம் பிறந்திருக்கிறபடியால், சுவிட்சர்லாந்து பிறந்திருக்கிறபடியால் அங்கே இப்பொழுது பிள்ளைகள் அந்த மொழி தான் தெரியும். ஆகவே இனி அங்கே போகிறவர்களும் குருக்களும் இனி ஜெர்மனில் தான் செய்ய வேண்டி வரும். இருப்பினும் இத்தாலி, ஸ்பெயின், ஸ்பானியன், போர்ச்சுகீஸும் இருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய மொழியை விடமாட்டார்கள். அவர்களுடைய பாட்டுகள் எல்லாம் ஆலயத்திலே தங்கள் மொழியிலே தான் பாடுவார்கள். எங்கட ஆக்களும் அது தமிழை விடமாட்டார்கள். இருப்பினும் தமிழ் பிள்ளைகள் அவர்களுக்கு தமிழ் கறிகள், தமிழ் சோறு கறி விருப்பம், தமிழ் பாட்டுகள் விருப்பம், தமிழ் சினிமா விருப்பம். ஆகவே அந்த ஒரு ஈர்ப்பும் இருக்கிறது. ஆகவே அப்படியான ஒரு நிலைமையில் தமிழ் நின்று பிடிக்கும் என்று தான் நாங்கள் நினைக்கிறோம் இப்படியான இடங்களில். இருப்பினும் பெற்றோர்கள் முயற்சி எடுக்க வேண்டும். இந்துக்கள் கொஞ்சம் அக்கறை தமிழை படிப்பிக்கிறதற்கு. கிறிஸ்தவர்கள் அநேகமாக சில வேளைகளில் தங்களுடைய மற்ற ஆலயங்களுக்கு போகலாம், மற்ற கத்தோலிக்க ஆலயங்களுக்கு போகிறபடியால் சில வேளை தமிழ் கொஞ்சம் பலவீனப்படும். அப்போ இதுதான் அப்படியான ஒரு நிலைமை தான் இந்த சமூக இதில் இருக்கிறது. அந்த சமூகத்தில் ஒரு சமத்துவ நிலை ஒன்று உருவாக இருக்கிறது. இங்கே இருக்கின்ற சில குப்பைகளையும் சில சமூக வேறுபாடுகளையும் அவர்கள் அங்கும் கொண்டு போய் இருக்கின்றார்கள். ஆனால் அவருடைய பிள்ளைகள் அதை விரும்புவதில்லை. அவர்களுடைய பிள்ளைகள் அவர்களுக்கு கல்யாணம் பேசுகிறதை அவர்கள் விரும்புகிறதில்லை. இதென்னம்மா நீங்களே எங்களுக்கு பேசுகிறீங்க கல்யாணம், நாங்களே தெரிவு செய்து கொள்வோம். அப்படியான நிலைமைகள் எல்லாம் வந்துட்டது. அது மிக நல்லதும் மிக முக்கியமானதுமாக இருக்கும். பெற்றோர்கள் அங்கு ஒரு மிக குறைவாகத்தான் அப்படியான கல்யாணங்களை செய்கிறார்கள், ப்ரப்போஸ் பண்ணி இருந்து செய்கிறார்கள். ஆனால் இப்பொழுது அது கூடுதலாக தாங்களே தங்களுடைய தெரிவு செய்து கொள்கிறார்கள். அடுத்ததாக ஒரு விஷயம் சொல்ல வேணும். அநேகமாக எங்களுடைய தமிழ் மாணவர்கள் மிக சிறப்பாக படிக்கிறார்கள், மிக சிறப்பாக. ஏனென்றால் மற்ற புலம்பெயர்ந்த நாடுகளில் வந்தவர்களும் பார்க்க இவர்கள் முன்னிலையில் இருக்கிறதை நாங்கள் காணலாம். ஜெர்மனியிலும் எல்லா இடங்களிலும் தான் டாக்டர்மார், வைத்தியர் எல்லாம் பெரிய பெரிய இடங்களில் இருக்கிறார்கள். கனடாவிலும் அவ்வாறு தான் யூனிவர்சிட்டிகள் வழியே. மேலும் இப்பொழுது பாராளுமன்ற அங்கத்தவர்களாகவும் இருக்கிறார். லண்டனில் ஒரு ஆள் இருக்கிறார், கனடாவில் 2 பேர் இருக்கிறோம், ஒரு மினிஸ்டரும் இருக்கிறார். அப்படி ஜெர்மனியில், டென்மார்க்கிலும் அப்படி நோர்வேயிலும் அப்படியான இடங்கள் ஆட்கள் இருக்கிறார்கள். எனவே ஸ்கண்டினேவியன் நாடுகளை அமலமரி தியாகிகள் தான் பார்க்கிறார்கள். இதில் ஒன்று சொல்ல வேண்டும், இந்த ஆன்மீக பணியங்கள் பிரித்து கொடுக்கப்பட்டது. ஜோசப் ஆயரோட நான் கதைத்து, இப்போ பிரான்ஸ் பார்க்குறது அமலமரி தியாகிகள், ஜெர்மனி ஜாழ் மறை மாவட்டம், ஜெர்மனியும் மர மாவட்டம், சுவிட்சர்லாந்து மன்னார் மாவட்டம், டென்மார்க் ஒரு குருவான தனிப்பட்ட விதமாக பார்த்து கொண்டு வந்தவர் இப்பொழுது அமலமரி தியாகிகள் எடுத்துட்டார்கள். அப்போ ஸ்கண்டினேவியன் நாடுகள் என்று சொல்லுகிறது டென்மார்க், நோர்வே, ஸ்வீடன், ஃபின்லாண்டுகள். அதில் டென்மார்க்கும் நோர்வேலையும் அமலமரி தியாகிகள் பார்க்க. ஆகவே நாங்கள் முழுக்க கனடாவும் யாழ்ப்பாணம் மறை மாவட்டத்துக்கு சேர்ந்தது. ஆகவே யாழ்ப்பாணம் மறை மாவட்டம், யாழ்ப்பாணத்து மக்கள் அதிகமாக இருந்தாலும் நாங்கள் தனியாக எல்லாத்தையும் நாங்கள் எடுக்க விரும்பவில்லை. எல்லாருக்கும் நாங்கள் பகிர்ந்து கொடுத்துருக்கிறோம். எல்லா மறை மாவட்டங்களுக்கும் பகிர்ந்து கொடுத்துருக்கின்றோம். எல்லாம் அந்த ஹொலண்டு அதிகமாக மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு கொடுத்துருக்குறோம். எங்களுடைய தமிழ் மக்களுடைய வாழ்க்கை முறை, கலாச்சாரம், பண்பாடு எல்லாம் வித்தியாசமானது. அங்கே போய் அவர்கள் புலம்பெயர்ந்து அங்கே குடியேறிய பொழுது அவர்களுடைய வாழ்க்கை முறை, அவர்களுடைய கலாச்சாரம் எல்லாம் வித்தியாசமானது. இந்த கலாச்சாரத்துக்கிடையே ஒரு மோதல் அல்லது ஒரு குழப்ப நிலை ஏற்பட்டு அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே குழம்பி இருக்கின்றார்களா?
நிச்சயமாக அப்படியான உரசல்கள் இருந்திருக்கு. இப்போ நானே தொடரூந்தில் போகக்குள்ள நான் இருக்கிற இடத்துல அநேகமாக ஜெர்மன்காரர் வந்து பக்கத்தில் இருக்க மாட்டார்கள். அவர் எல்லா இடமும் சீட்டு நிரம்பி தந்ததால் பக்கத்தில் வந்து இருப்பார்கள். அப்போ அப்படியான நிலைமைகள் இவர்கள் முகம் கொடுக்க வேண்டி இருந்தது. அந்த வேறுபாடுகள் பாகுபாடுகள். நான் ஒருக்கா சுவிட்சர்லாண்டில் ஒரு வழிபாட்டுக்கு போயிருந்தேன். எனக்கு 2வது வழிபாடு இருந்தது திருப்பலி. நான் அப்புறம் பின்னுக்கு இருந்து நான் அதுக்கு முதல் வழிபாடு பூசை வச்ச சுவாமியார், திருப்பலி நடத்தின சுவாமியார் பூசை வச்சு கொண்டு இருந்தார். அப்போ நான் அந்த வாங்கல ஒரு பக்கத்தில் போய் இருக்கேன். அதில் ஒரு தரம் வந்து இருக்கையில் அதில். அப்போ அந்த சுவாமியார் அவர் கவனித்து போட்டு பிறகு சொன்னார், என்ன நீங்கள் செய்கிறீங்கள், அவர் குருவானவர் மனிதன் தானே, என் கோயில்களை அப்படி வைக்க பொறுக்கிறீர்கள் என்று சொல்லி பிறகு வந்து இருந்தார்கள். ஆனால் என்னை பூச முடிய சொன்னார். இது ஒரு கிராமம். அவர்களுக்கு உங்களை போல் ஆக்களை காண்றது குறைவு. அப்போ அவர்களுக்கு வித்தியாசம் வேறுபாடு பார்க்குறது இல்லை. கொஞ்சம் தெரியாத பிள்ளைந்த பிள்ளைகள் அவர்களுக்கெல்லாம் ஒரு வித்தியாசமான உணர்வை கொடுக்கிறது என்று சொன்னார். ஆனால் இது அவர்களுக்கும், ஆகவே இது எனக்கு மட்டுமில்லை, இது தமிழ் மக்களுக்கும் இருக்கிறதோன்ற விரசல் இருக்குது. மற்றது எங்களுடைய வாழ்க்கை முறையும் சிலது அவர்கள் விரும்புவதில்லை. மற்றது எங்களுடைய ஆக்களும் சிலவிட விரும்புகிறதில்லை அவர்களுடைய முறைகளை குரசல் இருந்தது. ஆனால் அது போக போக அப்போ தான் வந்தபடியால் சரியான குளிரான இடத்துல சரத்தோடு நிற்பார்கள். அப்போ அந்த சுவாத்தியத்தோடு இசைவாகணும், அது தெரியாது. அப்போ நாங்களும் சொல்லி கொடுக்குறது, என்ன விதமாக கரண்டி பிடிக்கணும், என்ன விதமாக இது பிடிக்கிறது, என்ன மாதிரி சாப்பிட்றது, அந்த இதுகளே நாங்கள் இடைக்கிற கூட்டங்களில் பழக்கி இருக்கிறோம். நல்ல முன்னோரிய நாடுகளில் நாங்களும் ஒரு முன்னோரிய நாட்டிலேருந்து வந்த நாங்கள் என்றதையும் நாங்கள் காட்டுறதற்கான சில அம்சங்கள் இருந்திருக்கு. ஆகவே இவர்கள் காட்டு முராண்டைகளில் என்ற ஒரு எண்ணத்தையும் நாங்கள் கொடுக்க போனோம். எங்களுடைய பண்பாடுகளிலே திருமணம் ஒரு மிக முக்கியமானது. எங்களுடைய குடும்ப வாழ்வு, எங்களுடைய திருமண வாழ்வு என்பது ஒரு கட்டுக்கோப்பாக, ஒரு ஒழுக்கமாக இருக்கின்ற ஒரு வாழ்வு தமிழருடைய கலாச்சாரம். எங்களுடைய மக்கள் புலம்பெயர்ந்து அங்கே போன பொழுது அங்கே இருக்கின்ற மக்களை மாறி திருமணம் செய்கின்ற பொழுது சில வேளைகளில் இந்த திருமண வாழ்விலும் ஒழுக்க வாழ்விலும் சில பிறழ்வுகள் ஏற்படுவதை நாங்கள் அவதானிக்கின்றோம் அண்மை காலங்களிலே. அப்போ இந்த குழப்ப நிலையை எவ்வாறு நாங்கள் ஈடு செய்யலாம்? நான் இருக்கா ஒரு பாசறையில் நான் தமிழ் மக்கள் இருந்தார்கள். ஜெர்மன்காரருடைய நலன்களையும் உங்களுடைய நலன்களையும் எழுத சொல்லி ஒரு ஒப்பீட்டளவில் செய்ய கணக்கு ஜெர்மன்காரருடைய நன்மைகளையும் பற்றி பாசிட்டிவாக எழுதியிருந்தார். எங்களுடைய ஆக்கள் எழுதுகையில் பெருசாக ஒன்றுமில்லை, அவர் மென்ஷன் பண்ணிடுறார்கள், கூட்டு வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை என்றதை பற்றி சொன்னார்கள். அது நல்லம். குடும்ப வாழ்க்கை எங்களுடைய மக்கள் அதை பின்பற்றுறது அது மிக முக்கியமானது. அது ஜெர்மன் ஆயர்களும் பல தடவைகள் சொல்லும் பொழுது சொல்லியிருக்க, நீங்கள் அவர்களுடைய குடும்ப உறவு, குடும்பத்தில் உள்ள பிரமாணிக்குமதுகளை நீங்களும் பின்பற்ற பழக வேணும். அவர்கள் எங்களுக்கு கொண்டு தந்திருக்கிறார்கள், ஆகவே நீங்கள் அதை பின்பற்ற வேணும் என்று. ஆனால் என்னை பொறுத்தளவில் இதுக்கு அப்பால் பண்பாடு என்று சொல்லும் பொழுது ஏதோ தமிழ் மக்களுக்குத்தான் பண்பாடு இருக்குன்னு நினைக்கக்கூடாது. நானும் பல மொழிகள் பேசும் மக்களோடு வாழ்ந்திருக்கின்றேன். அவர்களும் மிக சிறப்பான பண்பாட்டு பின்னணிகளை கொண்டவர்கள். மையத்தில் தான் அவர்களும் வாழுகிறார்கள். எனவே எங்களோட தமிழ் மக்களிடம் மட்டும் இந்த பண்பாடு இருக்குன்னு நினைக்கக்கூடாது. அவர்கள் தான் பண்பாடானவர்கள் நினைக்கக்கூடாது. அப்படியல்ல, எல்லாரிடம் அடித்தளமான விருந்தோம்பல் இருக்கிறது. ஏன்னா எங்களுக்கு அந்த இருக்குது, விருந்தோம்பல் இருக்குது. அதை நாங்கள் பெரிதாக கதைக்கக்கூடாது. இந்த ஒரு விஷயம் ஒன்று மிக சிறப்பானது. குடும்ப ஐக்கியமும் குடும்ப உறவும் பிரமாணிக்கமான வாழ்வும் ஒன்று முக்கியம். அது தமிழ் மக்களுடைய ஒரு பெரிய கொடை. இங்கே இருந்து போனவர்களும் சரி, அங்கே பிறக்கின்ற பிள்ளைகளும் சரி, எங்களுடைய தமிழ் மொழியை மறந்து போகின்றார்கள். பெற்றோர் கதைக்கிறார்கள், பிள்ளைகள் கதைக்கவில்லை. அவர்கள் சில வேளை குடும்பமாக இலங்கைக்கு வருகின்ற பொழுது அந்த பிள்ளைகளுக்கு ஒரு குழப்ப நிலை ஏற்படுகின்றது. தமிழ் மொழி தெரியாததினால் இங்கே இருக்கின்ற பெற்றோருடைய உறவுகளோடு நல்ல ஒரு உறவை பேண முடியாத ஒரு சவாலை அவர்கள் சந்திக்கின்றார்கள். நீங்கள் சொல்கிறது சரி. ஆனால் எல்லாரையும் பொதுவான ஒரு கூடைகளை போட இயலாது. எங்களுடைய மக்கள் எங்கெங்கே குழுமி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் தமிழ் படிப்பிக்கக்கூடிய
வாய்ப்புகள் இருக்கிறது. உதாரணமாக பிரான்ஸில் பாரிஸில் கூட இருக்கிறபடியால் அவர்கள் தமிழ் பள்ளிகளை வச்சு நடக்கிறார்கள். ஆனால் ஜெர்மனியை பொறுத்த அளவில் சில இடங்கள் நடக்கிறது. ஆனால் ஒரு 200 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் பிள்ளைகளை கொண்டு போக மாட்டார்கள். அப்போ அது ஒரு சிக்கல் இருக்குது. ஆக வீடுகளில் தான் அவர்கள் தமிழ் பேசுகிறார்கள். ஒரு முக்கியமானது என்னென்று சொன்னால், இப்படியான ஐரோப்பிய நாடுகளில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு அந்த நாட்டு மொழி தெரியாதபடியால் கட்டாயமாக தமிழ் பேசியே ஆக வேணும். அதால் பிள்ளைகளும் பேசுகிறார்கள். இப்போ நான் சொன்னது போல் இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, கனடா இடங்களில் பெற்றோர்களுக்கு ஆங்கிலம் தெரிகின்றபடியால் அது கொஞ்சம் அதில் தமிழ் மொழி ஒரு பிழையினப்பட்டு கொண்டு தான் போகும். ஆனால் ஐரோப்பிய நாடுகளில் கூடுதலாக தமிழ் பேசுகிறார்கள், வீடுகளில் பேசுகிறார்கள். ஆலயங்களில் நல்லா அப்படியே நாடுகளிலிருந்து வருகிறவர்கள் தங்களுடைய பேரன் பேத்திமாரோடு பேசிக்கொள்வார்கள், விரும்புகிறார்கள். தமிழ் ஒரு மொழி, தங்களுடைய தாய்மொழி என்று அவர்களுக்கு தெரியும். நான் சொன்னது போல் அவர்கள் தமிழ் பாடல்கள் அவர் விரும்புவார். சினிமா படங்கள், தமிழ் சுவையான உணவு, அது எல்லாத்தையும் விட்டுட்டு போக மாட்டேனோம். இத்தாலிக்காரர் பிட்சாவோடய இருப்பாங்க போல் இவைகளும் இதுகளோடய இருப்பினோம் சிவாலம் வரையும். பிறகு என்ன மாதிரியே தெரியாது. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி கலப்பு மடங்கள் ஐரோப்பாவில், ஜெர்மனியில், சுவிட்சர்லாண்டில் கணக்காக நடந்திருக்கு, எனக்கு தெரியும். ஏனென்றால் அவர்கள் படித்தது அந்த அளவில் வந்தால் அவர் படித்த ஆக்களை லோயர் மேலே, டாக்டர் மேலே, இது மாதிரி கல்யாணம் செய்கிறார்கள். அது நடக்கிறது. நீங்கள் ஆரம்பத்திலே தமிழ் ஆன்மீக பணியகம் என்று பெயர் வைத்து அந்த செயற்பாட்டு செய்தீர்கள். தற்பொழுது தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியகம் என்று அழைக்கப்படுகின்றது. எவ்வாறு அந்த பெயர் மாற்றம் ஏற்பட்டது? மாற்றிடக்கூடாது. அது ஒவ்வொரு குருக்களும் அதை அப்படி செய்துட்டார்கள். நாங்கள் திருச்சபை அநேகமாக உலகத்துக்காக தான் நாங்கள் இருக்கிறோம், எல்லா மக்களுக்கும். ஆகவே நாங்கள் பெருசாக இந்த பிரிவினைகளை காட்டக்கூடாது. சமயம் உண்டு, ஆனால் ஆன்மீகம் கடல், அது பிறந்தது. ஆகவே நாங்கள் இந்து மக்களுக்கு அநேகமாக அவர்கள் எங்கள் ஆலயங்களுக்கு வருகிறார்கள். ஆகவே நாங்கள் அவர்கள் எங்கள் ஆலயங்களுக்கு வரும்பொழுது அவர்கள் விளங்கக்கூடிய விதமாக தான் நாங்கள் பிரசங்கங்கள் சொல்ல வேணும். அதுபோல தான் அது மற்றது மனித உரிமைகள், நீதி, நியாயம், அன்பு, அதுகளெல்லாம் எல்லாருக்கும் சொந்தமானது. அவைகள் மூலமாகத்தான் நாங்கள் அவர்களுக்கு அந்த செய்தியை கொடுக்க வேண்டும். இப்போ குறிப்பாக கிறிஸ்து பெருமானுடைய செய்தி என்னென்று சொன்னால், வறியவர்கள் மக்கள் மத்தியிலே கூடுதலான அன்பும் பாசமும் வைத்தார். வறுமை எங்களுக்கு தந்திருக்கின்றார். ஆகவே வறியவர்களின் ஊடாகத்தான் நாம் இறைவனை கூடுதலாக அடைய முடியும். அவர்களுக்கு உதவுவதன் மூலமாகத்தான் அவர்களுக்கு அடைய முடியும். ஆனால் அதுவே இந்த விஷயம் நாங்கள் இப்போ இலங்கையில் நீங்கள் பிரச்சனையால் வந்தனீர்கள். ஆகவே அந்த பிரச்சனை நீங்கள் மறக்கக்கூடாது. நீங்கள் தப்பி பிழைச்சிட்டு வந்திருக்கிறீர்கள். ஆகவே யார் உங்களுக்காக அங்கே இறந்தார்களோ, உங்களுக்காக உங்களுடைய பெற்றோர்கள் இல்லையோ, இப்படியான இரத்தம் சிந்தி இறந்திருக்கிறார்கள். அவளுடைய தியாகத்திலே தான் நீங்கள் கடந்து இங்கே வந்திருக்கிறீர்கள். ஆகவே நிச்சயமாக அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்றும் அப்படியான சிந்தனைகளை நாங்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அது எங்களுடைய ஆன்மீக பணியம் ஒன்று இருக்கிறது, நல்லது. அது அவர்கள் இனி ஒவ்வொரு தரம் ஒவ்வொரு எண்ணக்கருவோடு வருவார்கள், அவர்கள் மாற்றுறது. ஆனால் ஜெர்மனியில் தமிழியன் செல்சோகராம்டன்ட்டு தான் இருக்குது, கத்தோலிஷ செல்சோகாம்டன்ட்டு இல்லை. அந்த சொல்லு இருக்குது, அவர் சொன்னவர்கள் அந்த சொல்ல வச்சுருக்கு. தமிழன் செல்சோகரண்ட ஆன்மீக வாழ்வு, அதில் கதலிக் ஆன்மீக வாழ்வுண்டு இல்லை. ஆகவே அடிப்படையில் ஆன்மீகம் தான் இருக்குது. இவர்கள் அதை மாற்றி இருக்கலாம். இதை பார்த்து மற்ற இடங்களிலும் மற்ற நாடுகளிலும் அதை மாற்றி இருக்கலாம். தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியகம் என்று சொல்லுகின்ற பொழுது உண்மையிலே நீங்கள் சொன்ன மாதிரி தனிய கத்தோலிக்க மக்களுக்கு என்ற ஒரு கருத்தை தருகின்றது. ஆனால் இந்த கத்தோலிக்க ஆன்மீக பணியகம் ஏனைய மத மக்களுக்கும் உதவி செய்வது சகஜமாக இருக்கின்றது நினைக்கின்றேன். அப்படித்தானே? இருக்கலாம். நீங்கள் சொல்கிறதுல நியாயம் இருக்குது. ஒரு அடையாளம் ஒன்று இருக்கிறது, நல்லது. ஆனால் இந்துக்களும் ஒரு ஆன்மீகம் என்று இருக்கிறதான் விரும்புகிறார்கள். கூடுதலாக நான் என்ன பொறுத்தளவில் கத்தோலிக்கம் ஒன்று சுருக்காமல், இந்துக்கள் சுருக்கினோம், இஸ்லாமியர் சுருக்கினோம், புத்தர்கள் சுருக்கினோம், நாங்கள் சுருக்கக்கூடாது. நாங்கள் கொஞ்சம் அகலமாக தான் இருக்க வேணும். அது எங்களுடைய பணி.
அவர்கள் சுருக்கிறார்கள் ஒதுக்குறார்கள் என்று நாங்களும் ஒதுக்கக்கூடாது. நாங்கள் விரிஞ்சு அகலக்கால் வைத்துத்தான் பணி செய்ய வேணும். ஆன்மீக பணியத்திலே நல்ல அனுபவம் உள்ளவர், நிச்சயமாக பல ஆண்டுகள் பணியாற்றி இருக்கின்றீர்கள். மறக்க முடியாத ஒரு அனுபவம் அல்லது நீங்கள் சந்தித்த ஒரு சவாலை பற்றி எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். பல சவால்கள் இருக்கிறது. நான் அநேகமாக இங்கு வர வேண்டுமென்று தான் எண்ணினான். அதுதான் எனக்கு ஒரு பெரிய ஒரு சவாலாக இருந்தது. ஏனென்றால் கிட்டத்தட்ட 18 வருடம் ஐரோப்பிய வாழ்க்கை பிற்பாடு நான் 58-59 வயதில் நான் தீர்மானிச்சிட்டேன், எப்படியும் கட்டாயம் போய் தீர வேணுமென்று, இலங்கையில் பணி செய்ய வேணுமென்று. நான் 2 வருஷமாக அவரிடம் கேட்க அவர்களுக்கு விருப்பம் இல்லை என் அனுமதிக்கு. ஏனென்றால் மொழியெல்லாம் தெரியும், இப்படி இருக்கட்டும். அப்போ அது ஒரு பெரிய சவாலாக இருந்தது. எனக்கு இவர்கள் அனுமதிக்கவும் இல்லை, நானும் போக ஆசிக்கிறேன் என்று. இருந்தாலும் ஒரு அளவில் நானும் பல கடிதங்கள் எழுதி அனுமதித்தார்கள். நான் அப்பொழுது இங்கே ஆயர் தோமஸ் உந்தநாயன் தான் இருந்தவர். அவரும் சந்தோஷப்பட்டார். நான் இங்கே வந்துட்டேன். நான் இங்கே வந்தது எனக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருந்தது. ஏனென்று சொன்னால், எனக்கு சந்திமர் கோயில் ஆலயத்தில் தான் பங்கு குருவாக இருந்தபடியால் 2001ஆம் ஆண்டு அதை பொறுப்படுத்து 2002ஆம் ஆண்டு பெரிய அந்த போர் நிறுத்தம் இருந்தது. சரியான மக்கள் வன்னியிலே இருந்து இங்கே குன்னூருக்கு வந்தார்கள். ஒரு சீலையை கட்டி போட்டு பக்கத்தில் அங்காலம் இங்காலமாக இருந்தார்கள். அவருடைய நிலைமையை பார்த்து நான் ஆயருக்கு சொன்னேன், எனக்கு கொஞ்சம் ஜெர்மனியில் கொண்டு வந்த பணம் இருக்கிறது, கொஞ்சம் காணிகள் வேண்ட யோசிக்கிறேன்னா, நல்லது நீர் செய்யும், நீர் இயல்பானதை செய்யும் என்று சொன்னார். அப்போ நான் தொடங்கினது. இப்பொழுதும் எனக்கு மகிழ்ச்சி. நான் அப்படியான ஒரு முடிவு எடுக்கிறது மிக கடினமாக இருந்தது ஜெர்மனியில் இருந்து. ஆனால் வந்தது பிற்பாடு கடவுளை என்னை அழைத்தார் என்றதான் இருக்குது. ஆகவே எனக்கு எல்லாத்திலும் கடவுள் எனக்கு உந்தலாக இருந்தார், இறைவன் உந்தலாக இருந்தார். அவற்றை வெளிப்பாடு தான் மிக முக்கியமானது. மேலும் இந்த மறை மாவட்டம் நானே தெரிவு செய்யலை, அவர்கள் தான் என்னை கூப்பிட்டார்கள் அங்கே வரும்படி, ஒன்றும் தெரிவு செய்யவில்லை. ஆகவே எல்லா பணிகளும் எனக்கு ஒரு உந்தலாக இருந்தது. ஒரு என்னோ தெரியல, பரிசுத்தாவே என்னோடு பணிபுரிந்ததை நான் அறியக்கூடியதாக இருந்தது. அப்போ இங்கே வந்ததும் பிற்பாடும் எனக்கும் நான் இந்த வீட்டு திட்டத்தை செய்கிறதும் எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. இறைவனுடைய பராமரிப்பு என்னுடன் இருந்தது. நான் பல தடவைகளில் என் வாழ்க்கையில் இறைவனை பற்றிய சிந்தனைகள் வித்தியாசமாக இருந்தது. சில வேளை பல பிரச்சனைகளில் நம்பிக்கையும் பிழையினப்பட்டதாக இருந்தது. ஆனால் இந்த பணிகளை தொடங்கின உடனே எனக்கு அவருடைய நம்பிக்கை உறுதியாக இருந்தது. எதிர்நோக்கு உறுதியாக போனது. செய்யலாம், ஒன்று செய்த பிற்பாடு செய்யலாம் என்ற ஒரு எதிர்நோக்கு ஹோப்போடு நான் செய்தேன். எனக்கு அதுதான் பெரிய ஒரு இறை நம்பிக்கை எனக்கு வளர்ந்தது. இந்த பணிகளினூடாக அது எனக்கு ஒரு பெரிய ஒரு நன்மையாக இருந்தது. நீங்கள் வெளிநாட்டிலும் புலம்பெயர்ந்த மக்களுக்கு சிறப்பாக பணியாற்றி திரும்ப இலங்கைக்கு வந்த பிறகும் எமது உள்நாட்டிலே இடம்பெயர்ந்த மக்களுக்கு நீங்கள் சிறப்பான பணியாற்றி இருக்கிறீர்கள். உண்மையிலே உங்களுடைய பணி பாராட்டக்கூடியது. மிக நீண்ட காலம் வெளிநாட்டிலே உங்களுடைய புலம்பெயர் மக்களோடு நீங்கள் ஆற்றிய பணிகளுக்காக உங்களை நாங்கள் வாழ்த்து நிற்கின்றோம். நீங்கள் ஆரம்பித்து வைத்த இந்த தமிழ் ஆன்மீக பணியகம் இன்று பல நாடுகளிலே ஆரம்பிக்கப்பட்டு மிக சிறப்பாக எங்களுடைய மக்களுக்கு, புலம்பெயர்ந்து செல்லுகின்ற மக்களுக்கு பணிகளை ஆற்றி கொண்டிருக்கின்றது. எனவே நீங்கள்தான் இந்த தமிழ் ஆன்மீக பணியகத்தினுடைய முன்னோடி என்று நாங்கள் சொல்லலாம். உங்களுடைய வழி நின்று இன்று எங்களுடைய யாழ் மறை மாவட்டத்தைச் சேர்ந்த ஏனைய மறை மாவட்டங்களைச் சேர்ந்த குருக்கள் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். எனவே உங்களுடைய கடந்த கால பணிகளுக்காக உங்களை நாங்கள் வாழ்த்து நிற்கின்றோம். அதே நேரம் புலம்பெயர் மக்கள் சார்பாக உங்களுக்கு நன்றிகளையும் கூறிக்கொள்கின்றோம். உங்களுடைய தீர்க்க தரிசன பார்வை இன்று அவர்களுக்கு நல்ல பலனை கொடுத்து கொண்டிருக்கின்றது. இன்றைய நாளிலே எங்களுடைய யாழ் மறையலை தொலைக்காட்சியினுடைய கலையகத்திற்கு வருகை தந்து எங்களோடு இந்த கருத்து பகிர்விலே இந்த அழகான அனுபவத்தை பகிர்ந்து கொண்டமைக்காக உங்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி.